கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து ஆனந்த் அவர்களிடமும் விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மன்னிக்கவும், சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ் வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கரூர் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில தாவேகாவினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகிய 4 பேரிடம் 2வது நாளாக இன்றைய தினமும் விசாரணையானது நடைபெற்றது. நேற்றைய தினம் 10 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணை என்பது தொடர் விசாரணை என்பது நடைபெற்ற நிலையில் 2வது நாளாக இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்த விசாரணையானது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரம் தொடர் விசாரணை என்பது இந்த முக்கிய நிர்வாகிகளிடம் நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருந்து அந்த பிரச்சாரங்களை வகுப்பது, வியூகங்கள் வகுப்பது, பாதுகாப்பு ஏற்பாடு செய்வது என ஒட்டுமொத்தமான முக்கிய பணிகளில் ஈடுபட்ட இந்த 4 பேர் தற்பொழுது இந்த விசாரணையில ஈடுபட்டு விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விசாரணை தொடங்கினர். இந்த வழக்கு தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களான விசாரணை நடத்துகின்றனர். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற அந்த வேலுசாமிபுரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மின்வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், காயமடைந்தவர்களிடமும் இந்த விசாரணையானது நடைபெற்றது. 10 நாட்களாக நடைபெற்ற இந்த விசாரணை தொடர்ச்சியாக பணியூர் அலுவலகத்திற்கும் சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று சிசிடிவி உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை என்பதை மேற்கொண்டு சம்மன் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் 4 முக்கிய நிர்வாகிகள் இந்த விசாரணையில் கலந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அவர்களிடம் பல்வேறு விதமான கேள்விகள் இந்த நிகழ்ச்சி தொடர்பாகவும் இந்த ஏற்பாடுகள் தொடர்பாகவும், அசம்பாவிதத்திற்கு பிறகாக கட்சியினுடைய அந்த நிர்வாகிகளுடைய நடவடிக்கைகள், தலைவர் எங்கிருந்தார் போன்ற பல்வேறு முக்கிய தகவல்களை சிபிஐ அதிகாரிகள் இந்த முக்கிய 4 நிர்வாகிகளிடம் கேட்டு பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது 2 நாட்களாக நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகளிடம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.